தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு நாகதீர்த்தம் அருகே பிரசித்தி பெற்ற நாகதீர்த்தம் அருகாமையில நிலவூர் கால்வாயில பாத்தீங்கன்னா செவக்குளம் அருகாமையில் இருக்க அந்த கம்மாய்க்கும் கீழே மதிக்கட்டான் கம்மாய்க்கும் இப்ப ஏற்கனவே நம்ம வந்து தடுப்பணை 21 கோடியில வைகை அணையில கட்டியிருந்தோம். அது 25 கோடி ஆயிடுச்சு. முடிக்கும் போது 25 கோடியில கட்டப்பட்ட தடுப்பணையின் மூலமாக இந்த பக்கம் நிலையூர் கால்வாயில எப்பொழுதுமே வைகை ஆற்றில் தண்ணி வரும் பொழுதெல்லாம் முழுமையாக வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வந்து கொண்டு இருந்தாலும் கூட ஏற்கனவே போடப்பட்ட இந்த செவல்குளம் தலைமை மதகு அருகாமையில வந்து கட்டப்பட்டிருந்த தடுப்பணை வந்து சேதமடைந்து விட்டது. அது ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. அதனால நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் அங்க உள்ள இருக்கிற எங்க கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு ஏறத்தாழ 24,50,000 ரூபாய் செலவுல இன்னைக்கு திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்கான பூமி பூஜை போட்டோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம இங்க வந்து இந்த ஐயனார் கோவில் துவரிமான் இணைக்கும் பாலம், இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் ஏறத்தாழ ஒரு 10 ஊர்களுடைய கிராம மக்கள் வந்து இது குலதெய்வமாக இதையும் நம்ம துவரிமான்ல இருக்கிற முத்தையா கோயில், முத்தையா கருப்பசாமி கோயில், ஐயனார் இந்த கோயிலையும் இதுதான் தலைமை இடம். இங்க வந்து வணங்கி விட்டு தான் அங்க வருவாங்க. அவங்களுக்கு பாதை இல்லாம இருந்தது, நடப்பாதை மாதிரி இருந்தது. இந்த பாலம் வந்து கால்வாயில வந்து இறங்கித்தான் போக வேண்டியிருக்கு. அதனால நம்ம மாவட்ட கவுன்சில் ஜெயக்குமாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகத்தான் ஏறத்தாழ 35 லட்சம் ரூபாய் செலவுல இன்னைக்கு வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு பணிகள் இன்றைக்கு ஏற்பட்டதன் அடிப்படையில தான் இதுல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அங்க வந்து 250 ஏக்கர் இப்ப இந்த தடுப்பணை கட்டப்பட்டதுனால 250 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் முழுமையாக விவசாயிகள் நீர்ப்பாசனம் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. எப்பொழுதுமே தண்ணி வர்றதுனால அவங்க முழுமையாக அந்த பகுதியில பூக்கள் மற்றும் கால பயிர்கள் நெல் போன்றதெல்லாம் பயிரிடுறாங்க. அதே மாதிரி இங்கே வாழை போன்ற பயிர்களும் நெல் போன்ற பயிர்களும் பயிரிடப்படுகிறது. இதற்கு வசதியாகவும் இந்த 10 கோடிகளுக்கு மக்களுக்கு வசதியாகவும் இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன சுட சுட என்ன சொல்லுங்க? விக்கிரவாண்டி தேர்தல் சொல்லுங்க. அவர் அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல, அறிவியல் வளர்ச்சியில புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ரோபோட் வந்து என்னன்னா அதே பரிமாறுதான். இப்ப என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க மொத்தம்லாம் கொடுக்குதா. மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்றதுக்கு வெளிநாட்டுலாம் இப்படி ஒரு பொம்மையை ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னதை செய்யுது. இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி திமுக தேர்தலுக்கு செல்வா, தேர்தலுக்கு புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கிடா விருந்து, அதுல பாத்தீங்கன்னா கிடா விருந்துக்கு வந்து சாப்பிட்டு போறதோட கீழே அடியில இலையில நல்லா விருந்து வைப்பாங்களாம். எங்க தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பக்கத்துல விருந்து வைப்பாங்களாம். மொய் விருந்து. இந்த மாவட்ட கவுன்சில் மொய் விருந்து என்னன்னா அந்த குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா அந்த மொய் விருந்துல வந்து என்னன்னா கீழே பணம் வச்சுட்டு போவாங்க.
சாப்பிட்டு பணம் இவங்க வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அது மொய் விருந்து சாப்பிட்றவங்க வச்சுட்டு போவாங்க. அது எழுத மாட்டாங்க. அதில வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, மொய் விருந்தும் போட்டு கீழ பணமும் வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இப்ப ஈரோடு சமீபத்தில நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஏன்னா ஆடு மாடுகள தொழுவத்துல அடைக்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா ஜெகன் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துக்கு போயிருக்கீங்களா? ஆடு இந்த செம்பரி ஆடு இந்த அங்கங்க இது வைப்பாய்ங்க. ஆ எங்க எங்க வயக்காடுல கூட பார்த்தீங்கன்னா, மண்ட ஆட்ட போட்டு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா, உரம் நைட்ல தங்க வச்சீங்கன்னா, உரம் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி. கெடை போடு. அந்த கெடை போடுறது. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்பா. கெடை போடுறது. அந்த மாரி கெடை போடுறது. அது மாரி மக்கள போய் அடைச்சு வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எத்தன தடவ பார்த்தீங்கன்னா, நாங்களும் சொல்லி சொல்லி அந்த மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு ஆர்வம். அந்த இதுல எலக்ஷன் ஆபீசர். அவர்ட்ட போய் பெட்டிஷன் நானே பேசினேன். நானே நேரடியா போய் பெட்டிஷன் குடுத்தேன். நோ ஆக்ஷன். ஏன்னா, அங்க இருக்கிற பூரா அமைச்சர்கள் தான் அத செய்றாங்க. அத்தனை அமைச்சர்களும் சரி, மாவட்ட அங்க நின்றது காங்கிரஸ். வேலை பார்த்ததோ திமுக. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்புறம் கடைசியில அவங்க தலைவர்கள் இப்ப வர்றாருன்னா, இப்ப நம்ம முதலமைச்சர் வர்றாரு, அப்புறம் அவர் வாரிசு வர்றாருன்னா ரூ. 1000 அப்படியே தடவு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. புது புது படங்கள் போடுறது. அவங்க பொழுதுபோக்குக்கு. இப்படியெல்லாம் செஞ்சாங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? கேக்குதாப்பா? இந்த மாரி நான் விவரமா தானே சொல்றேன். என்னங்க நான் விவரமா தானே பேசுறேன். இல்ல நான் உண்மைய தான் சொல்றேன். சரியா தான் பேசுறேன். இல்ல அவங்க செஞ்சது. நாங்கெல்லாம் தேர்தல்ல போய் வேலை பார்த்தோம். இங்க இங்க இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம். நாங்களும் எவ்வளவுதான் கத்துறது வீடு வீடா போகும்போது, அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு. இவ்வளவு விலைவாசி ஏறி போச்சு. சாக்கடை எங்களுக்கு தண்ணியே குடுக்கல. நீ கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட நிறைவேற்றலன்னு ஈரோட்டு மக்கள் பேசுனாங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டு, எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசியில சுற்றுலா பயணம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் கூட்டிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடினாங்க. வெற்றின்னு கொண்டாடிட்டு, அதே மாரி அது கூட்டணி காங்கிரஸ் நின்றது. கை சின்னம். இங்க யாருன்னா, அந்த ஒரு விசுவாசத்த பாருங்க. இளங்கோவன் சொல்றாரு. இன்னைக்கு நடக்கிற ஆட்சி தமிழகத்துல நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார். இவருக்கு என்ன பரிசு கொடுக்கிறதுனே தெரியல. காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு. இதை தமிழகத்துல இருக்க காங்கிரஸ்காரங்களும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு, இது ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்யறாருன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அங்க ஜனநாயகம் தயாரிக்க போறதில்ல. என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை. அப்புறம் அதுல போய் எதுக்கு அதுல எங்கதான் நிரூபிச்சுட்டோமே. இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம் திமுக. இல்ல இல்ல இந்த ஒரு தேர்தல் இனி தேர்தல் வரும். இடைத்தேர்தல பொதுவா ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்க ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம். இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தொழுவில் கிடமாடு மாதிரி அடைக்காம கிட போடாம இந்த கொண்டித்தொழுவில் அடைக்காம இருக்கிற மாதிரி செஞ்சா பணம் கொடுக்காம இருந்தா அதிமுக நிச்சயமாக நிற்கும். ஜனநாயகத்தை நாங்க நம்புறோம். ஜனநாயகத்தை நாங்க இது பண்றோம்.